ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பால் வளத்தை மேம்படுத்த 5 ஆண்டுக்கான செயல் திட்டம். முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. புதுச்சேரியில் 5 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 14 பேர் இடமாற்றம். காவல்துறையில் அதிரடி. சான்றிதழ் பெறவரும் மாணவர்களை காக்க வைக்கக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பால் வளத்தை மேம்படுத்துவதற்கு 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பால்வள மேம்பாடு குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சரின் அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பால்வளத்தை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதற்காக பால் கொள்முதல், கால்நடை இனப்பெருக்கம், உற்பத்தி திறன் மேம்பாடு, விற்பனை விரிவாக்கம், கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துதல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு பால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் விவசாயிகளை மையமாக கொண்ட மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பால்வள மேம்பாட்டு திட்டத்தை இறுதி செய்து செயல்படுத்த மேலும் விவாதிக்கவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், கூட்டுறவுத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரிய தலைவர் மீனேஷ் ஜா, நிர்வாக இயக்குநர் ராஜீவ், புதுச்சேரி கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் 5 ஆய்வாளர்கள், 4 துணை ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 14 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் காவல்துறை அதிகாரிகள் பலரும் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது 5 ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி மாகே கடலோர காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஆய்வாளர் சண்முகம் புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்திற்கும், அங்கு பணியாற்றிய செந்தில் கணேஷ் சிக்மா செக்யூரிட்டி பிரிவிற்கும், ஆயுதப்படையில் பணியாற்றும் முருகன் சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். காவலர் பயிற்சி பள்ளி ஆய்வாளர் ரகுபதி காவல்துறை கிடங்கிற்கும், சிக்மா செக்யூரிட்டியில் பணிபுரியும் பங்கஜ் காவலர் பயிற்சி பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் லாஸ்பேட்டை துணை ஆய்வாளர் அன்சர் பாஷா கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்திற்கும், இதுவரை அங்கு பணியாற்றிய குமார் லாஸ்பேட்டைக்கும், மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணியாற்றிய அன்பழகன் ஆயுதப்படைக்கும், ஆயுதப்படையில் பணியாற்றிய சந்திரசேகரன் மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உதவி துணை ஆய்வாளர் 3 பேர், தலைமை காவலர் 1 என ஒட்டுமொத்தமாக 14 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ் பெற வரும் மாணவர்களை காக்க வைக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க தேவையான சான்றிதழ்கள் வழங்க 3 சனிக்கிழமைகளில் தாலுகா அலுவலகங்கள் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். அந்த நிலையில் தாலுகா அலுவலகங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பணிகள் குறித்து தாசில்தார், துணை தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆலோசனை மேற்கொண்டார். தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பதாரர்கள் அமர்வதற்கு தேவையான இருக்கைகள், குடிநீர் வசதி, மின் விசிறி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மாணவர்கள் பெற்றோர்களை நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடாது. அவர்கள் கேட்கும் சான்றிதழ் பரிசீலித்து உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர்கள் பேசும்போது வருகிற 3 சனிக்கிழமைகள் தவிர மற்ற அலுவலக வேலை நாட்களில் தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களிடம் மனுக்களை பெறும்போது கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என்றும், இதன் மூலம் அந்த மனுக்களுக்கு உரிய காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவித்த அவர், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் உரிய நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். கூட்டத்தில் துணை ஆட்சியர்கள் வினயராஜ், சிறப்பு அதிகாரி குமரன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு அரபிக் கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து மே 24ஆம் தேதி சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 2 நாட்கள் தொடங்கி பின்னர் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் பரவ வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மே 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 25, 26 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்யும் பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் மிக கனமழை வரை பெய்யும் பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் அதி கனமழை வரை பதிவாகும் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ரத்னகிரி டபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மே 24ஆம் தேதி முற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்தில் வழங்கப்படும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களில் புதிய நடைமுறை அமல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. பெயர், பிறந்த தேதி, தாய் தந்தையின் பெயர், பிறந்த இடம் அல்லது இறந்த இடம், பதிவு எண், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி உள்ளிட்ட விவரங்கள் இந்த சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இனிவரும் காலங்களில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களில் ஆதார் எண்ணையும் சேர்த்து குறிப்பிடும் வகையில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை பிறப்பு இறப்பு விதிமுறைகளை திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதையடுத்து பிறப்பை பதியும் போது பெற்றோரின் ஆதார் எண்ணையும் இறப்பை பதியும் போது இறந்தவரின் ஆதார் எண்ணுடன் அவரது தாய் தந்தையர் அல்லது கணவன் அல்லது மனைவியின் ஆதார் எண்ணையும் சேகரிக்க புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே 100% ஆதார் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு இறப்பு சான்றிதழ்களில் ஆதார் எண் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏதும் இருக்காது என்றும் பிறப்பு இறப்பினை பதிவு செய்யும் போது ஆதார் நகல் தகவல்கள் கோரப்படுவதாகவும் ஆனால் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் போது ஆதார் எண் குறிப்பிடப்பட்டு வழங்கப்படுவதில்லை. இனி புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களில் தாய் தந்தை பெயர் ஆதார் எண்ணுடன் கட்டாயமாக இடம்பெறுகிறது என்றும் மேலும் இதற்கான விண்ணப்ப படிவங்களும் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஆதார் எண் குறிப்பிடும் வகையில் பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கான படிவங்களை அச்சடிக்கும் பணியில் உள்ளாட்சி அமைப்புகள் விரைவில் ஈடுபட உள்ளது. இதேபோல் குழந்தை பெயர் பதிவு முறையில் புதிய நடைமுறை புகுத்தப்பட்டுள்ளது. குழந்தை பிறந்ததும் 30 நாட்களுக்குள் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்தினை ஆவணங்களுடன் அணுகி பதிவு செய்யலாம் என்றும் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய 30 நாட்கள் முதல் ஓராண்டு வரை காலதாமதம் ஆகிவிட்டால் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து வழியாக உள்ளாட்சித்துறை இயக்குநருக்கு கோப்பு அனுப்பி பிறப்பு பதிவு செய்யலாம் என்றும் ஓராண்டிற்கு மேல் என்றால் துணை மாவட்ட ஆட்சியரை அணுகி உத்தரவு பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவினை மாவட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் கொண்டு சென்று குழந்தையின் பெயரை பதிவு செய்ய வேண்டும். புதிய நடைமுறையின்படி மாவட்ட ஆட்சியர், செயலர், நடுவராக உள்ள தாசில்தார் கூட இனி குழந்தை பெயரை பதிவு செய்ய உத்தரவு போடலாம் என்றும் இந்த 2 நடைமுறைகளிலும் உள்ளாட்சித்துறை வாயிலாக விரைவில் புதுச்சேரியில் அமலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா சார்பில் தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதி சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு மோடி மக்கள் சேவை மைய நிறுவனரும் பாரதிய ஜனதா கட்சி உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான பிரபுதாஸ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய ஊர்வலம் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, புத்துமாரியம்மன் கோவில் அருகே நிறைவடைந்தது. இதில் மேளதாளம் முழங்க பாரத மாதா வேடமிட்டு பெண்கள் தாய்லாந்து நாட்டின் கலாச்சார நடன அணிவகுப்பு நடந்தது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர்.
புதுச்சேரி மின்துறையில் கட்டுமான உதவியாளர் பணிக்கான பதிவிறக்க நகல் வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்காவிட்டால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறையில் கட்டுமான பிரிவின் உதவியாளர் பணியிடத்திற்கு 177 பேர் நேரடி நியமனம் என கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மறுநாள் 5ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் பெறப்பட்ட நிலையில் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இணையதளத்தில் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் அதனை பதிவிறக்கம் செய்து தக்க ஆவணங்களுடன் புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் கடந்த 2ஆம் தேதியுடன் அளித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் விண்ணப்பங்கள் மற்றும் ஆவணங்களை நேரில் அளிக்காதவர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் அதனை அளிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்காக விண்ணப்பங்கள் விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை இணை இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மூலம் 2025-2026 ஆண்டிற்கான தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுவதாகவும், இதற்கான விண்ணப்பங்களை மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்திலோ அல்லது அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகங்களிலோ பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் துறையின் agri.py.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூலை 30ஆம் தேதிக்குள் அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவியகத்தில் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8990 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.